ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட டாட்டரோட ஸ்கூலில் ஆனுவல் டே ஃபங்க்ஷன் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அதில் வந்து ஒரு சின்ன ப்ரோக்ராமில் என்னோட பொண்ணு பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்காக வந்துட்டு ஒரு ட்ரெஸ் கோட் கொடுத்து அதை வாங்கிட்டு ஸ்டிச் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ அதில் வந்துட்டு ஆஃப் சாரி டைப்பில் நமக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ ஃப்ரண்ட்டு, பேக்கு, ஸ்லீவ் போர்ஷன் எல்லாம் வந்து நான் செப்பரேட்டாக இப்போ கட் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலி 2 இயர்ஸ்க்கு அப்புறம் நான் இப்போ வந்துட்டு ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு அது நெட்டாக நமக்கு ஒரே ஃபேப்ரிக்கில் இருக்கிறதுனால ஸ்லீவ் போர்ஷன், ஃப்ரண்ட் போர்ஷன், பேக் போர்ஷன் எல்லாம் தனித்தனியாக கட் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா லைனிங்கை கட் பண்ணி அந்த ஃப்ரண்ட் அண்ட் பேக் போர்ஷனுக்கு ஏற்ற மாதிரி ஃபோல்ட் பண்ணி நம்ம கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக்கை சேர்த்து வச்சு அந்த ஷேப்பை கரெக்டாக கட் பண்ணி ட்ரிம் பண்ணி எக்ஸஸாக இருக்க கிளாத் எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ இது ஜஸ்ட்டு ஜாயின் பண்ணுறது தான். இந்த வீடியோவில் நான் வந்துட்டு ஸ்டிச் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். பட் இந்த ஸ்டிச்சிங் வீடியோ வேணும் அப்படின்னா நான் நெக்ஸ்ட்டு வேறு ஏதாவது ஷர்ட் ஸ்டிச் பண்ணும்போது நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிவிட்டு என் பொண்ணு வியர் பண்ணி நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ இது சிம்பிளாக இருந்ததுனால அந்த நெக் போர்ஷனில் மட்டும் ஆரி ஒர்க் பண்ணலான்னு